ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிச்சஸ்ட் மேன் இந்த கேம் எபிசோட் 10 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் பீக்குள்ளே போகலாம். அந்த இடத்துக்கு நம்ம ஆளுங்களை ஃபயர் ஸ்டுடியோ ஆளுங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சவனே நம்ம ஆளுக்கு ரொம்ப பயமாயிட்டு ஓடி வரான் அறக்க பறக்க. அங்கே பேவும் சொல்கிறான், அடி நீ வந்து உள்ளே போகக்கூடாது, பார்க்காத, எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்காது. அட தல்றா வாங்கு, நான் வந்து இதை பார்க்காம யாரு இதை பாப்பா, கம்பெனியே அலங்கோலமா இருக்கு, அங்க யாரையுமே காணோம். இத்தனைக்கும் ஐடி கார்டு மற்ற விஷயம் இதெல்லாம் அப்படியே குப்பையில கிடக்குது. அங்க இதனால நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு மாசத்துக்கும் கீழே தான் இருக்கு. யாருமே அந்த ஃபயரி கம்பெனிக்கு ஓடி போயிட்டாங்க. எனக்கு வர கேமையும் உருவாக்க தெரியாது, அந்த ப்ராசஸை பத்தி கூட தெரியாது. என்னால இப்படி ஒரு கேமை உருவாக்க முடியும்? ஒரு சைடு நம்ம வாங்க வராங்க ஏத்தி ஏத்தி வரோம். அவங்கள நம்ம விடவே கூடாது. நீ வந்து அவங்களுக்காக எவ்வளவு விஷயத்த பண்ண, அப்படி இருக்கும் போதும் அவங்க இந்த மாதிரி விஷயத்த உனக்கு பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே அங்க போறதுக்கு முன்னாடியே நீ வந்து வேலையை விட்டு தூக்கி இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட கம்பெனி சீக்ரெட் எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சா, அதுவும் நம்மளுக்கு தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அங்க பின்னாடியே ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். பின்னாடி பாக்குறான், இவங்க வந்து இன்னமும் இங்கதான் இருக்கான். வாங்கன்னு இல்ல, எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. ஹே நீ வந்து இவங்களை விடக்கூடாது, தூக்கிடணும். அட கம்முனேரு ஒரு நிமிஷம். ஆமா, நீங்க இந்த கம்பெனியை விட்டு போகலையா? இந்த ஃபயரி ஸ்டுடியோ அவங்க வந்து உங்களை ரெக்ரூட் பண்ண வரலையா என்ன? அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க, இருந்தாலும் நாங்க வந்து அங்க போற மாதிரி இல்ல, உங்களை நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு நீங்க தான் ரொம்ப முக்கியம். நாங்க வேற ஒரு கம்பெனில வேலை செய்யும் போது எங்களை அடிமட்டத்துல வச்சு பார்த்தாங்க. இந்த கம்பெனில எல்லாருக்குமே சரி சமமான ரைட்ஸ் இருக்கு. அது போக நீங்க எல்லாருக்கும் ப்ரையாரிட்டி தரீங்க. எங்களோட வாழ்க்கை மாறினதுக்கு காரணமும் இந்த கம்பெனி தான். இங்க இருக்கும் போது எங்களோட மூடோ ரிலாக்ஸ்டா இருக்கும். அது எல்லாத்துக்குமே ரீசனா இருக்குது. நீங்க உங்களை அப்படியே அம்மோன்னு விட்டு போக முடியுமா? ஆனா உனக்கே தெரியும், ஃபயரி ஸ்டுடியோ வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியோட லெஜெண்ட். அப்படி இருக்கும் போதும் நீங்க போலியா? வாங்க, என்ன பேசின்னு இருக்க? அதெல்லாம் என்ன லெஜெண்ட்? நம்ம முன்னாடி ரியலான லெஜெண்டே இருக்காரு. அப்படி இருக்கும் போது அவங்கள பத்தி பேசுறதெல்லாம் வேஸ்ட் தான். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோக்கும் நான் பெரிய ஆள்லாம் இல்ல உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த இடத்துல அப்படி என்னதான் ஆச்சு? எல்லாமே அப்படியே கலைஞ்சு கிடக்குது. அதுக்கு காரணம் கேமை வந்து நாங்க உருவாக்கியாச்சு. இதனால தான் நாங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம். அந்த ஆர்வத்துல நாங்க எல்லாத்தையுமே கலைச்சு போட்டோமா, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. இதை கேட்கிற நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது, கேமை உருவாக்கிட்டீங்களா? ஆமா அதேதான். இதுக்கப்புறம் அந்த கேமையும் நம்ம ஹீரோ பாக்குறான், உண்மையிலேயே தரமா இருக்கு. சுத்தமா ஆளு யோசிக்கல இவங்கள மாதிரி ஆளுங்களால இந்த மாதிரி கேமையும் உருவாக்க முடியும்னு. முக்கியமா டைமே இவன் கொடுக்கல. அப்படி இருக்கும் போதும் எப்படி இவங்க உருவாக்குனாங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இவங்க சொல்றான், நாங்க எல்லாத்தையுமே பக்காவா பண்ணியாச்சு, இல்ல சில பல விஷயத்த மாத்தணுமா, நம்ம கண்டிப்பா மாத்திக்கலாம். அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த கேமுக்கு சும்மா பாலிஷ் ஒண்டிதான் போற வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டா சும்மா பக்காவாயிடும். சைடு நம்ம ஆளுக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன பண்ணும் தெரியல. டைமுக்கு முடிக்க முடியாம ஒரு கேவலமான கேம் உருவாக்குவாங்க அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இவங்க தரமா உருவாக்கிட்டாங்க. இதுல இன்னமும் இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டா அவ்வளவுதான், நிலைமை இன்னமும் மோசமாயிடும். நல்லா ஆளு யோசிச்சுட்டு அங்க ஒரு விஷயத்த சொல்றான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னா, நீங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு அருமையான ஒரு கேம் உருவாக்கி இருக்கீங்களே, அதுக்காக நம்ம இதை செலிப்ரேட் பண்ணணும். இப்படி பேசும்போதே அசிஸ்டன்ட் போனோம், ஏதோ ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி உள்ள யாரையோ ஒருத்தரை கொண்டு வராங்க. அது அந்த வயசானவரு தான். அந்த கம்பெனியை விட்டு ஆளு வந்துட்டாராம். நான் இதுக்கு முன்னாடியே அங்க வந்து எல்லாரையுமே அப்ரோச் பண்ணாரு, ஆனா யாருமே ஒத்துக்கல. அதனால அவருக்கே அங்க பிடிக்கல. அந்த கம்பெனி பண்ற அந்த பிளானை பத்தியும் அவரு சொல்றாரு. உங்களை எப்படியாச்சும் அவங்க கீழே விழ வைக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. இதை கேட்கும் போது ஒரு சைடு நம்ம ஹீரோக்கு நல்ல விஷயமா தெரியுது. நம்ம ஹீரோ கீழே வந்துட்டா கண்டிப்பா நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், அதனால யூரியே ரெக்ரூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். நான் மத்தவங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குமா, அதனால பயந்து போய் வேணாம் அப்படின்னு சொல்லி தொத்தி விட்டுறான். என்னால இவனை ஏத்துக்க முடியாது, நீ தொத்தி விட்டுரு. உனக்கு கேட்டுச்சா என்ன ஒரு சொன்னாருன்னு? அதனால அவரு ஓடி போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடத்துல எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ண இருக்காங்க. ஆளுங்களும் இப்போ ரொம்ப ஃபிட் ஆயிட்டாங்க. நான் இன்னமும் தெரியல எதுக்காக இவங்க இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும்னு. இன்னிக்கிட்ட கேட்டா இதுக்கும் ஏதாச்சும் பிளான் இருக்கும் அப்படின்னு தான் அவ சொல்றான். அங்க பே ஆல்ரெடி கேட்டிருப்பான், நீங்க எங்க போக ஆசைப்படுறீங்கன்னு. அதை பத்தி நம்ம ஹிவாங்கு லின்னி கிட்ட கேட்கிறான். நீ வந்து எங்க போகலான்னு ஆசைப்படுற? கம்பெனியை இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம ஃபயரி ஸ்டுடியோ அங்க போனா அது பக்காவா இருக்கும். இது மூலமா நம்மளுக்கு தெரியும் உண்மையான கேமிங் டெவலப்பர்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளாலையும் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சைடு இதையும் நம்ம பே கேட்டுருவானா, அந்த இடத்துல இது ஒரு நல்ல ஐடியாவா தோந்து. அதனால லின்னா அவன் பாராட்டுறான், நீ வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல டிசிஷனை எடுத்திருக்க, நம்ம அங்க போகலாம். ஒரு சைடு பே இப்படி சொல்லும் போது எல்லா விஷயமும் அவளுக்காக தான் பண்ற மாதிரி அங்க தோந்து. இதனால நம்ம பேவை பத்தி தான் அவ யோசிச்சுன்னு இருக்கான். அங்க பேவும் சொல்றான், அவளோட பட்ஜெட் வந்து 4,50,000 யுவான். நம்ம வந்து அங்க போக போறோம். அப்புறம் அவங்க ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு வராங்க. நம்ம பேக்கு புரியல. ஆமா, நம்ம இதுக்காக இங்க வந்திருக்கோம். அதுதான் நீங்க வந்து 1,50,000 யுவான் அப்படின்னு சொன்னீங்க. அட நான் அவகிட்ட 4,50,000
50,000 யுவான்னு சொன்னேன். அவளுக்கு சரியா கேட்கல போல. சரி ஏதோ ஒண்ணு. டேய் வாங்கு, நீ என்ன பண்ண, அவங்க கிட்ட கொஸ்டின் கேளு. அதான் என்னது இது வரைக்கும் அவங்க பண்ண மிஸ்டேக் எல்லாம் இருக்கும்ல, அதை பத்திலாம் கேளு. நான் அப்பதான் என்னால திரும்பவும் ரிப்பீட் பண்ண முடியும். என்னது அது ஒண்ணும் இல்ல, அப்பதான் நம்மளால அந்த தப்பு நடக்காது, அதனால தான் நான் கேட்க சொன்னேன். அவ்வளவுதானே பே, நான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஃபைரி ஸ்டுடியோட ஹெட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து சொல்றா, அவட கம்பெனி ஆளுங்க இங்க வந்து சும்மா விசிட் பண்ணுமா, ஆல்ரெடி இவங்க வேற அங்க ரெக்ரூட் பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்களே, அதனாலயே பிரச்சனை வந்திருக்கும். அது ஒண்ணு மத்தவங்களுக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான், இந்த மாதிரிலாம் இவங்க பண்றாங்களா அப்படின்னு பேச்சு போவோம். அதனாலே இந்த ஃபைரி ஸ்டுடியோ ஒத்துக்கிறாங்க. சரி சும்மா விசிட் பண்ணும், பார்த்துட்டு போகட்டும். அந்த கம்பெனி வெளியில இருந்தே சும்மா அவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம போய் வரும்போது யோசிக்கிறான், கம்பெனியை பில் பண்ண முடியும் கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கும் மேல அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது போக இவங்க இன்னும் அவ்வளவா சம்பாதிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு நான் பில் பண்ணணும்னா அட நான் எதுக்கு அதெல்லாம் யோசிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் மில்லியன் கணக்குல நிறையவே பணத்தை இழக்கணும். உள்ள போகும்போது பேம்புசால நிறைஞ்ச ஒரு இடத்த காட்டுறாங்க. ஒரு சைனீஸ் கேமுக்காக உருவாக்குறாங்களாம். அந்த இடத்துல கார் பார்க்கிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடம் தனிப்பட்ட முறையில இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல பே அவனை மீட் பண்றான். பேயை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். நான் யோசிச்சு பார்க்கல, இவன் ரொம்ப எங்க இருக்கான். அதே டைம்ல உன்னோட சூட்ல இருந்து வாட்ச் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வந்து, இவன் ரொம்ப கேப்பபிளான ஒரு பர்சன் நினைக்கிறேன். ஒரு சைடு நம்ம பே யோசிக்கிறான், இவனை வச்சு ஏதாச்சும் செலவு பண்ண முடியுமான்னு, அதனால இன்வைட் பண்ணலாமா அப்படின்னு யோசனை இருக்கான். இதுக்கப்புறம் அந்த இடத்த ஒரு சுத்தி காட்டுறேன்னு சொல்றாரு. எங்க ஏகப்பட்ட இடம் இருக்கு, அதனால கூடவே இருங்க, இல்லைன்னா நீங்க தொலைஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இது பெரிய இடம். அதே மாதிரி நீங்க கவலைப்படாதீங்க, எங்க கம்பெனியோட லிமிடெட் எடிஷனா இருக்கிற ஒரு டாலியும் நான் கிஃப்டா தரேன். அதான் ஒரு எடுக்க சைடா போயிடுறாரு. அங்க மத்தவங்களும் வந்து சொல்றாங்க, அடப்பே இந்த கம்பெனில பெருசாலாம் அவளைக்கும் ஒண்ணும் இல்ல, கம்பெனியோட ஸ்பெக்ஸ் அதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு, டிவிலாம் ரொம்ப சின்னதா இருக்கு, என்னதான் இடம் பெருசா இருந்தாலும் சோஃபா கூட கொஞ்சம் இடத்துல தான் போட்டிருக்காங்க, கஞ்ச பிஸ்னரியா இருக்காங்க. அது போக நம்ம கிட்ட சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் இருக்கும், இவங்க கிட்ட அதெல்லாம் இல்லவே இல்ல, பேசினா எதுவுமே மத்தவங்களுக்கு கேட்காது, டெஸ்டிங் ரூம் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்றாங்க. அப்புறம் தான் லின்னு வந்து கவனிக்கிறா, பின்னாடி தான் அந்த பாஸ் இருக்கான்னு. அவரும் இதெல்லாம் கேட்டு தான் இருப்பாரு. ஒரு சைடு அவருக்கு கடுப்பா இருக்கு, இந்த அளவுக்கு கம்மன் தான் இருக்காரு. அப்புறம் அவரு மத்தவங்க எல்லாரையுமே வர வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்றாரு. அந்த இடத்துல வாங் வந்து கேக்குறான், ஆமா சாட்டர்டேவும் இங்க ஒர்க்கிங்லாம் இருக்கா என்ன? ஆமா சாட்டர்டே ஒரு நார்மலான டே தான், அதனால ஒர்க்கிங் பண்றது ஆப்வியஸான விஷயம் தான். ஓவர் டைம்லாம் நீங்க பே பண்ண மாட்டீங்களா? ஓவர் டைம்னு சொன்னோனே இந்த மாதிரி மத்தவங்களுக்கு ஆர்வம் ஆகுது. அப்போனா நைட்டு வேலை பார்த்தா அதுக்கும் அவர் கணக்குல பே பண்ணுவாங்களா? அந்த ஃபைரி ஸ்டுடியோட ஓனர் அவன் வாய மூற விதமா சொல்லிடுறான், அதெல்லாம் ஒன்றும் இல்ல, இதனால எல்லாருமே அங்க சோகமாகறாங்க. இடத்துல ஃபைரி ஸ்டுடியோட அசிஸ்டன்ட் பொண்ணும் அந்த கம்பெனியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. எங்க கம்பெனியை பத்தி சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு ஒரு தரமான கம்பெனி, ஏகப்பட்ட கேம்ஸ் உருவாக்கி இருக்கோம். அதுல ஒண்ணு MMO RO இந்த மாதிரி கேமையும் நாங்க உருவாக்கி இருக்கோம். இதுல நம்ம லின்னோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. என்ன எல்லாமே ரொம்ப கேவலமா இருந்துச்சு, அதனால சில பல விஷயம் அங்க சொதப்பிக்கிச்சு. இதை பத்தி இன்னமும் அவ தப்பா சொல்றான். இதை கேட்கிற நம்ம பே வந்து அங்க சொல்றான், எங்க கம்பெனில முக்கியமான கான்ட்ரிபியூட்டரா இருக்கா, அவளோட பங்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு, அதனால எங்க கம்பெனியை பத்தி லின்னு வந்து இப்ப சொல்லுவான். அங்க மத்தவங்களும் சியர் பண்ண, அதனால லின் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். பேவை பத்தி என்ன யோசனை, ஒரு சிம்பிளான கேம் டிசைனர் அப்படின்னு யோசிச்சேன். எப்ப நான் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணணும் அப்பதான் எனக்கு ரியலைஸே ஆச்சு, இந்த மாதிரி பே ஒன்னும் ஒரு ஆர்டினரியான கேம் டெவலப்பர் இல்ல. அங்க இதெல்லாம் கேட்கும் போது பேக்கே கொஞ்சம் பயமா இருக்கு, இவளுக்கு என்ன என்கிட்ட சிஸ்டம் இருக்கு, அந்த விஷயம் என்ன தெரியுமா என்ன? அப்படி நம்ம பே பயந்து போயிடறான். ஆனா அப்புறம் தான் அவ சொல்றான், பே இதுக்கு முன்னாடி லோன்லி டெசர்ட் ரோடுன்னு ஒரு கேம் உருவாக்கியிருப்பான், இது வந்து ஒரு மொக்க கேம் மாதிரி தெரியலாம், ஆனா இது வரைக்கும் விளையாடின ஒருத்தங்களோட மைண்டும் அதனால மாறி இருக்கு, கோவமா இருந்தா சந்தோஷமா மாறுவாங்க, உங்களோட டயர்னஸும் அதனால நீங்குது. அதுக்கப்புறம் கார்டு கேம் அது பார்க்க ஆர்டினரியா தெரியலாம், நம்ம பே அதுலயும் ஏகப்பட்ட விஷயம் அதுல பார்த்தாரு, அதுலயும் பிரைஸை கம்மியா வச்சு இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய இம்பாக்டே அவரு கிரியேட் பண்ணாரு. ஆமா எங்களை மாதிரி கம்பெனிக்கு அதனால தான் லாஸே ஆச்சு, நம்ம லின்னு அங்க சொல்றான். இதுக்கப்புறம் அவரு போய் அங்க சொல்றாரு, நான் வந்து என்னோட இன்ட்ரடக்ஷனை சொல்ல தேவையா, அங்க ஒரு புது கேம் உருவாக்கின்னு இருக்கோம், இதுதான் புல்லட் மார்க். இதை பார்த்து ஆச்சரியமா வராங்க. இந்த சைடு ரஷ்யா ஒரு எண்டிங் சீனை காட்டுறாங்க. அந்த கம்பெனியோட ஓனர் ஒரு ரொம்ப கடுப்பா வராரு, ஏன்னா இந்த பே பண்ற வேலையால இவங்களுக்கு வந்து பிரச்சனையா தான் இருக்கு, இந்த பேவை நான் வந்து விட மாட்டேன், ஏன்னா ஒரு கடுப்பா வராரு. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம். ஒரு பக்கம் அவன் பார்த்தா புல்லட் மார்க்னு ஏதோ ஒரு கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கான், அந்த கேமை பார்த்து நம்ம ஆளுங்க டிமோட்டிவேட் ஆவாங்களா, அதனால என்னென்ன ஆக போகுது எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். ஸோ வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.